தெரியறான் பாத்தீங்களா? இவன்லாம் மனுஷனா மிருகமான்னு தெரியலங்க. ஏன் இந்த அளவுக்கு மக்கள் இவனை கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க? அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, கண்டிப்பா நீங்க வந்து செமையா கோவப்பட்டு அசிங்கமா கமெண்ட் பண்ணுவீங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது போன்ற நபர்களுக்கு வந்து தகுந்த சரியான ஒரு தண்டனைய வந்து குடுக்கணும் அப்டின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. என்ன நடந்திருக்குன்னா, நாமக்கல் குமாரபாளையம் இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து ஒரு 7 வயது சிறுமி வீட்டுக்கு வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த 7 வயது சிறுமி கிட்ட இவன் இருக்கான் பாத்தீங்களா? இந்த நாய் வந்து அந்த குழந்தை கிட்ட சாக்லேட் வாங்கி தரேன், அத வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் அப்டின்ட்டு அந்த 7 வயது சிறுமிய கூட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 7 வயது குழந்தை வந்து அழுதுகிட்டே வரக்கூடிய அந்த காட்சிகள் என்பது சிசிடிவில வந்து இடம்பெறுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா, அப்பா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சிசிடிவி காட்சிகள்லாம் எடுத்து செக் பண்ணும்போது, அதுல வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கின்ற ஒரு கட்டிட தொழிலாளிங்க. அவன் நாமக்கல் குமாரபாளையத்துல வந்து ஒரு இடிந்த வீட்டுல தங்கிக்கிட்டு கட்டிட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த செயலை வந்து செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவனை வந்து கட்டி போட்டு தர்மடி சரியான அடி பொலக்கடி அடிச்சு அவனை வந்து ஐயோ அம்மான்னு கத்த வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துல வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. ஒரு சம்பவம் ஷாக்கிங் கொடுக்குதா? இன்னொரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நடந்தது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பா அப்பயே பேசியிருக்கிறோம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு 2 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த குழந்தைக்கு வலிப்பெல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பிறகு அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய உடற்கூறாய்வுல தான் தெரிய வந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து எவனோ ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த செயலை செஞ்சவன் பேர் வந்து பெரிய நாயகம் அப்படின்றவன். அவன் வந்து ஒரு ஆளுங்கட்சியில அமைப்பு செயலாளராக வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பட் ஒரு குழந்தையோட உயிர் இந்த இடத்துல வந்து போயிருக்கு. அதை பத்தி யாரும் பெருசா பேசல, பெருசா யாரும் கண்டுக்கல, இன்க்ளூடிங் மீ. நானும் சொல்றேன். பட் அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆன பிறகுதான் இதெல்லாம் கேட்கும்போது மனசு பதறது, ஒரு மாதிரி வலிக்குது. என்னடா மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போகுது இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. மிருகங்களே எவ்வளவு பரவாயில்ல, அதுங்களுக்கு பசி எடுக்கும்போது தாக்குது. பட் இந்த மனுஷனுங்க ஆசை வார்த்தை கூறி அந்த ட்ராப்ல விழ வச்சு தேவையில்லாத வேலையை செய்யறானுங்களா, இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ரொம்ப வெறுப்பாகுங்க, ரொம்ப கடுப்பாகுது. இதனால தான் கடுமையான சட்டங்கள் இந்த இடத்துல வந்து தேவைன்ட்டு எல்லாருமே படாத பாடுபட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். பட் கவர்மெண்ட் இதுல சரியான ஒரு முடிவு எடுத்து இது போன்ற இந்த கழவனங்களுக்கு எதிராக இது சரியான ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, ஸோ அந்த ஆட்சி தான் தூக்கி வைத்து கொண்டாடப்படும்ன்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.